ஒரு வயல்ல ஒருத்தர் மட்டும் சோளத்தை போட்டுட்டு மிச்சவங்க எல்லாரும் வேற சிறுதானியங்களை விதைச்சாங்கன்னா எல்லா பறவைகளும் வந்து மொத்த சோளத்தையும் எடுத்துட்டு போயிடுமா. அந்த அளவுக்கு பறவைகள் வரைக்கும் சோளத்தோட மகிமை தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹைஃபுட்ஸ்ல இருக்க சிகப்பு சோளம் தோசை மிக்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. டைமிங்கோட சொல்ற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹைஃபுட்ஸோட ரெட் சோளம் தோசை மிக்ஸை ஒரு கப் எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு சால்ட் அண்ட் தண்ணி ஊற்றி கை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு நைட்டு தோசை வேணும்னா காலையில் 8 மணிக்கு நல்ல மாவை கரைச்சி விட்டுருங்க. இல்லை மார்னிங் தோசை வேணும்னா நைட்டு கரைச்சி விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவு வந்து 8 hours புளிக்கணும். நீங்கள் மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி எந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ண வேணாம். இது அதிக அளவில் செஞ்சு ஊற வச்சு ஸ்டோர் பண்ணவும் வேணாம். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ 8 hours முன்னாடி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஊற வச்சுட்டா போதும். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சிவப்பு சோளம் தோசை மிக்ஸ் வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.